வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கிடைக்கும் தகவல் படி மீண்டும் ஒரு மாபெரும் போருக்கு ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்கா தயாராகி கொண்டிருக்கிறது என்ற தகவல் வருகிறது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தை எல்லாமே தோல்வியில் தான் முடியும் அல்லது ஒரு கண் துடைப்பு. நிச்சயமாக அடுத்து ஒரு மாபெரும் போருக்கு விரைவில் அமெரிக்கா தயாராகி கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இஸ்ரேல் பற்றி சொல்லவே வேண்டாம். இஸ்ரேல் எப்போதுமே தயார். அவங்க வருஷம் பூரா சண்டைக்கு தயாராக இருக்கும் நாடு, சண்டை போடும் நாடு. அமெரிக்கா தன்னை தயார்படுத்தி கொண்டு உள்ளது. நிஜமாவே நான் போற விரும்புறதில்லை, அமைதியான வாழ்க்கையை விரும்புகிறேன். நமது தரப்புலையுமே அமெரிக்கா, இஸ்ரேல், நாம் எல்லாமே நிஜமான அமைதியை தான் விரும்புகிறோம். ஆனால் எதிர்த்தரப்பு அப்படி விரும்பணும். அப்போ தான் சண்டை நிறுத்தம் என்பது உண்மையாக வரும். எதிர்த்தரப்பு பலம் பார்க்கலாம் நினைக்கும் போது இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் வீணாக தான் போகும். இரண்டு நிபந்தனைகளில் தான் இந்த சண்டை நிறுத்தம் வந்துச்சு. 2 தான். ஒன்று, ஈரானை தாக்கக்கூடாது. அந்த விஷயத்தில் அமெரிக்கா, இஸ்ரேல் மிகச்சரியாக இந்த சண்டை நிறுத்தம் வந்த பிறகு ஈரானை சிறிய அளவிலும் தாக்கவில்லை. பொய்யான செய்தி இங்கே நிறைய வருது. ஆனால் உண்மையாக ஈரானை இஸ்ரேலும் தாக்கலை, அமெரிக்காவும் தாக்கலை. நாம் மிக சரியாக இருக்கிறோம். 2வது நிபந்தனை, அந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியில் அந்த எண்ணெய் வணிக கப்பலை முழுவதுமாக கடக்க அனுமதிக்கணும். இந்த நொடி பொழுது வரை ஈரான் அதை செய்யவில்லை. பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, இந்த அரபிய நாடுலேருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த சண்டைக்கு முன்னால் 130லிருந்து 170 வரைக்கும் எண்ணெய் கப்பல்கள், பிரம்மாண்ட கப்பல்கள் அந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை கடக்கணும். சராசரியாக பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 140 பிரம்மாண்ட கப்பல் கடந்து வரும். இந்த சண்டை ஆரம்பித்த பிறகு தினம்தோறும் 5 கப்பல் கடப்பதே மிகப்பெரிய விஷயமா இருந்தது. அந்த 5 கப்பலுமே ஈரான் சம்பந்தப்பட்டதாக இருந்துச்சு. சண்டை நிறுத்தம் வந்த பிறகு நேற்று வெறும் 6 வணிக கப்பல் தான் கடந்திருக்கு. இன்னுமே முழுமையாக அந்த கப்பல்கள் கடப்பதற்கு ஈரான் தடையாக தான் இருக்காங்க. கடந்த கப்பல்லையுமே 2 மில்லியன் தொகை அமெரிக்க டாலர், கிட்டத்தட்ட 18 கோடி ரூபாய் வரும். அதை கிரிப்டோ கரன்சியில் பெற்றுக்கொண்டு தான் ஈரான் அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இந்தியாவுக்கு அப்படி இல்லை. நேற்று வந்த 6 கப்பலில் 1 கப்பல் இந்தியாவுக்கு வந்தது. அது எந்த பணத்தையும் கட்டலை. பிற நாடுகளுக்கு இந்த பணத்தை அவங்க வாங்குறாங்க. ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முழு நஷ்ட ஈடு, இந்த சண்டையில் நாங்கள் அனுபவித்த அனைத்து நஷ்ட ஈடும் அமெரிக்கா கொடுக்கும் வரைக்கு இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை கடப்பதற்கு சுங்கம் கட்ட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கானுங்க. ஒன்று, லெபனானை அடிக்கக்கூடாதுங்கிறாங்க. லெபனானை அடித்தா நிச்சயமாக நாங்கள் கப்பலை விட மாட்டோங்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த 2 நிபந்தனையில் நமது தரப்பு ஈரானை தாக்கவில்லை, அது சரியாக போயிருக்கு. ஈரான் இன்னும் சமாதானத்தை விரும்பவில்லை என்பது இந்த கப்பல் பிரச்சனையில் தெரியுது. இந்த பேச்சுவார்த்தை என்பது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பாகிஸ்தான் நடக்கணும். அமெரிக்கா தரப்புலேருந்து துணை அதிபர் JD வான்ஸ் தலைமையில் ஸ்டீவ் விட்காப் மற்றும் ஜாரெட் குஷ்னர், ட்ரம்பின் மருமகன், சிறப்பு பேச்சுவார்த்தை நிபுணர், இந்த 3 பேர் மற்ற குழுவினர் பாகிஸ்தான் போயிருக்காங்க. இதுக்கு தலைமை JD வான்ஸ் தான், துணை அதிபர் தான். ஈரான் தரப்பில் ஈரான் சபாநாயகர் முகமது பகீர் காலிபாப் தலைமையில் அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகாசி உட்பட அவங்க ஒரு குழுவினர் பாகிஸ்தான் போயிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையை தலைமை ஏற்று நடப்பது பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப். முதல்ல 2 தரப்புலையுமே தனித்தனியாக அமெரிக்கா தரப்பில் பாகிஸ்தான் பேசுவாங்க, ஈரான் தரப்பில் பாகிஸ்தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து பேசணும். இப்படி தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிறது. இந்த நொடி பொழுது வரை மிக பெரிய அளவில் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் அல்லது அதற்கான ஆர்வம், ஆவல் எதுவும் இருப்பது போல ஈரானுக்கும் தெரியல, அமெரிக்காவுக்கும் தெரியல.
இது ஒரு கண் துடைப்பு பேச்சுவார்த்தை, காலத்தை பெற்றுக்கொள்வதற்கான பேச்சுவார்த்தை என்பது போலதான் தெரிகிறது. இந்த நொடிப்பொழுது வரை லெபனான் மீது தாக்குதலை மிக தீவிரமாக இஸ்ரேல் நடத்தி வருகிறது. வியாழக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை அதிகாலை வரைக்கும் லெபனானுக்குள் தாக்குதல் இஸ்ரேல் நடத்தியிருக்காங்க. முதன்முறையாக இஸ்ரேல் லெபனான் கூட நேரடி பேச்சுவார்த்தைக்கு சரின்னு சொல்லியிருக்கிறாங்க. லெபனான் அரசு கூட இஸ்ரேல் அரசு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தும், இந்த ஹிசபுல்லா ஆயுதம் களைவது சம்பந்தமாக பேசலான் இருக்காங்க. ஆனால் இந்த நொடிப்பொழுது வரை தாக்குதல் தொடருது. அநேக பத்திரிகையாளர்கள், ஹிசபுல்லாவின் உதவி தலைவன் உட்பட அநேகர் லெபனானில் கொல்லப்பட்டிருக்காங்க. பத்திரிகையாளர்களை குறிவைத்து இஸ்ரேல் கொள்றாங்க. அது ஏன்னா இப்போ ஒருத்தனோட புகைப்படத்தை காட்டுறேன். அவனுடைய பெயர் முகமது வாசா. இவன் அல் ஜசீரா பத்திரிகையாளன், பெயர் தான் பத்திரிகையாளன். அதே சமயத்தில் இவன் இந்த ஹிசபுல்லா ராக்கெட் பிரிவு தலைவன். இவன் ஒரு ராக்கெட்டோட ஒரு ஆயுதத்தோட நிற்பத புகைப்படத்தை இஸ்ரேல் கொடுத்துருக்காங்க. இந்த பத்திரிகையாளர் என்ற பெயரில் பயங்கரவாதிகள் இந்த அரபிய இஸ்லாமிய உலகத்தில் இருக்காங்க என்பதற்கு இந்த ஒரு புகைப்படமே சாட்சி. இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பத்திரிகையாளர் என்ற பெயரில் இஸ்ரேல் இராணுவ நடமாட்டத்தை காட்டி கொடுப்பதை இவர்கள் தான்ங்கிறாங்க. தொடர்ச்சியாக பத்திரிகையாளரை குறிவைத்து கொண்டுட்டு இருக்காங்க. கூடுதலாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. சர்வதேச பத்திரிகையாளர்கள், யூடியூப் பிரபலங்கள், சர்வதேச அளவில் பிரபலங்கள், அதை போல ஆட்களை 53 பேரை இந்த சண்டை காலத்தில் ஈரான் அவங்க நாட்டுக்கு அழைச்சு சகல வசதியும் செய்து கொடுத்து மிகப்பெரிய அளவில் பணம் கொடுத்து அந்த நாட்டு சார்பாக ஈரான் வெற்றி பெற்றது போன்ற செய்திகளை உலகம் முழுவதும் இந்த 53 பேர் செய்திகளை பொய்யாக பரப்பி உள்ளார்கள் என்று இப்ப தெரிய வருது. இந்தியாவிலிருந்து யார் யார் போனாங்க என்ற தகவல் கிடைச்சது நிச்சயமாக தெரிவிக்கிறேன். லெபனான் மீது பயங்கரமான தாக்குதல் உலகம் சொல்லியும் பிரான்சுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இங்கிலாந்து மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஐரோப்பிய யூனியன் மிகப்பெரிய கண்டனம் தெரிவித்தாலும் இந்த நொடிப்பொழுது வரை லெபனானில் உள்ள ஹிசபுல்லா மீது பயங்கரமான தாக்குதல் போயிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக இந்த செய்தியாளர்கள், பத்திரிகையாளர்கள் ஈரான் ஏதோ பெரிதாக வெற்றி பெற்றது போல உலகம் முழுவதும் செய்தியை பரப்புறாங்க. ட்ரம்ப் உடைய வார்த்தையின்படி சொல்லும்போது ஃபேக் நியூஸ் CNN பாரு, CNN பற்றி சொல்லும் போதே பொய் செய்தி CNN பாரு. அது மட்டுமல்ல, பொய் செய்தி BBC, பொய் செய்தி அல் ஜசீரா, இந்தியாவிற்குள்ளும் தமிழ்நாட்டுக்குள்ளும் எண்ணற்ற பொய் செய்தி பத்திரிகையாளர்கள். இவங்க என்ன ஒரு தகவல் பரப்பியிருக்காங்க இப்போ மக்கள்கிட்டனா, ஈரான் 10 நிபந்தனைகளை அமெரிக்காவுக்கு விதித்தது, அந்த 10 நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டுதான் இந்த சண்டை நிறுத்தம் வந்திருக்குன்னு சொல்லி பொய்யான செய்திகளை பரப்பி மகிழ்றாங்க. ஏற்றுக்கொள்ள முடியாத 10 நிபந்தனைகள் அது சொன்னாவே புரியும். ஒன்று இந்த யுரேனியத்தை செறிவூட்டுவதை தொடர்வோம், இது ஒரு நிபந்தனை. நீண்ட தூரம் செல்லும் ஏவுகணைகளை செய்வோம், இது ஒரு நிபந்தனை. இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும், சுங்கம் வசூல் செய்வோம், இது ஒரு நிபந்தனை. இதே எங்களுடைய ஆட்சி இதே போல தொடரும், இதெல்லாம் நிபந்தனை. இந்த 10 நிபந்தனையும் ஏற்றுக்கொண்டது அமெரிக்கா என்று பொய் செய்தி பரப்புறாங்க. மக்கள்கிட்ட அதான் மிகப்பெரிய குழப்பம். வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லெவிட் அவங்க நேற்று அருமையாக சொன்னாங்க. இந்த 10 நிபந்தனைகள் ஈரான் சொன்னதை குப்பை தொட்டியில் தூக்கி ட்ரம்ப் அவர்கள் போட்டுட்டாரு. எங்களுடைய பேச்சுவார்த்தை குழுவும் இந்த 10 நிபந்தனையை குப்பை தொட்டியில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. The Iranians originally put forward a 10-point plan that was fundamentally unserious, unacceptable, and completely discarded. It was literally thrown in the garbage by President Trump and his negotiating team. ஏற்கனவே ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தைக்கு அவங்களை கூப்பிடும்போது கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிட்டு அல்லாஹ் அப்படின்னு தவறா பேசி, இப்பொழுது இந்த செய்தி தொடர்பாளர் குப்பை தொட்டியில் தான் போட்டோங்கிறாங்க. ஆனால் அதை எல்லாம் மறைச்சிக்கிட்டு ஏதோ ஈரான் சொன்னதை கேட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பொய்யான தகவலை பரப்பி மகிழ்றாங்க. அதுக்கு உச்சமாக இன்றைக்கு 2 செய்திகளை ட்ரம்ப் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்.
ஒன்று வந்து மிக சிறியதாக இருக்கு, இது ட்ரம்ப் அவர்களே பதிவு பண்ணது, அது ஆங்கிலத்திலே வாசித்துறேன். ஈரான் இஸ் டூயிங் எ வெரி புவர் ஜாப், dishonorable some would say, of allowing oil to go through the Strait of Hormuz. That is not the agreement we have. President Donald J. Trump என்று இன்னைக்கு அறிவிச்சுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியில் எண்ணெய்களை கடப்பதில் பேச்சுவார்த்தைக்கு புறம்பாக ஈரான் நடக்கிறது, இது தவறானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கூட பரவாயில்ல. இன்னொன்று வந்து மிக பெரிதாக பேசியிருந்தார், அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருந்தார். அது வந்து நான் தமிழ் படுத்தியே வாசித்துறேன். ஏற்கனவே பெருமளவில் பலவீனமடைந்த எதிரியை கொன்று குவித்து அழிப்பதற்கு தேவையான மற்றும் பொருத்தமான அனைத்து அமெரிக்க கப்பல்கள், விமானங்கள் மற்றும் இராணுவ வீரர்கள், கூடுதல் வெடிமருந்துகள், ஆயுதங்கள் மற்ற பிறவற்றுடன் அமெரிக்கா தயாராகி கொண்டுள்ளது. ஒப்பந்தங்கள் முழுமையாக கடைபிடிக்கும் வரை ஈரானிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் உள்ள அமெரிக்க படைகள் தொடர்ச்சியாக இருக்கும் என்பது போல் அவர் பேசியிருக்கிறாரு. முக்கியமாக அணு ஆயுதங்கள், இந்த யுரேனியம் செறிவூட்டுவது இருக்கக்கூடாது மற்றும் இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை முழுமையாக திறக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமானது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இதற்கிடையில் நமது மாபெரும் இராணுவம் ஆயுதங்களை தயார் செய்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறது. உண்மையில் தனது அடுத்த வெற்றியை எதிர்நோக்கி இருக்கிறது. அமெரிக்கா மீண்டு வந்துள்ளது என்று இன்னைக்கு பேசியிருக்காரு, இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அது கடைசியில் சொன்னதான் ரொம்ப முக்கியம். கடைசியில் ட்ரம்ப் சொன்ன வார்த்தைகள் தான் என்னை ரொம்ப சிந்திக்க வச்சது. மீண்டும் ஆயுதங்களை உற்பத்தி செய்து தயார் செய்து கொண்டுள்ளோம் என்று சொல்லியிருக்கிறாரு. அவரே ஒப்புக்கொண்டுள்ளார். சிறிது ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார்கள் நமது மாபெரும் இராணுவம் சொல்லியிருக்காரு. மீண்டும் மாபெரும் தாக்குதல் நோக்கி செல்வோம் என்றும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு சண்டை நிறுத்தம் என்பது ஒரு தற்காலிக ஓய்வு அல்லது ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொண்டு வருவதற்கான நேரம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன் இந்த சண்டை நிறுத்தம் வந்தது, திடீர்னு ஏன் ட்ரம்ப் அறிவிச்சாரு அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஈரானில் கூட அநேக மக்கள் சண்டை நிறுத்தம் அறிவித்தது தவறு, தொடர்ச்சியாக அடிக்க வேணுங்கிறாங்க. இது ஏன் அறிவிச்சாங்கன்னா, முதல்ல வந்து உண்மையில் சமாதானத்தை நாம் விரும்புகிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் இஸ்ரேல் அமெரிக்கா சமாதானத்தை விரும்புகிறோம், அவனுக்கு விரும்பலை, அதுதான் உண்மை. இராணுவ ரீதியாக பார்க்க வேண்டும் என்றால் இந்த 14 நாள் சண்டை நிறுத்தம் இருந்து தாக்குதல் ஈரானுக்குள் நடக்காத சமயத்தில் அந்த மக்கள் போராட்டத்தை ஆரம்பிப்பார்களா என்று பார்க்குறாங்க. ஒருவேளை அந்த மக்கள் போராட்டத்தை இன்று நாளை அல்லது வருகின்ற நாட்களில் ஆரம்பித்தா சுமூகமாக இந்த ஆட்சி அகற்றப்படும், விரட்டி அடிக்கப்படுவார்கள், சண்டை அவசியமல்ல. அதனால் இந்த 14 நாளில் மக்கள் எழுச்சியுடன் போராடப் போகிறார்களா என்று பார்க்குறாங்க. அதற்கு அதை ஆரம்பித்து வைக்க வேண்டியது, நடத்த வேண்டியது இஸ்ரேல் மொசாத்தின் பொறுப்பு என்று அவர்களிடம் ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஈரானுக்குள் மொசாத்தின் முகவர்கள் இந்த நொடிப்பொழுது அதற்கான வேலையை செய்துட்டு இருக்காங்க. அதில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை, 41வது நாளாக இன்று வரை இன்டர்நெட் இணையதள சேவை ஈரானில் இல்லை. அது ஒரு பிரச்சனை. இரண்டாவது வந்து இராணுவ ரீதியாக பார்க்கும்போது இராணுவ வீரர்களுக்கு சற்று ஓய்வு தேவை. அதற்கு இந்த 2 வார்த்தை பயன்படுத்திக்கலாம். ஆயுதங்களை கணிசமாக உற்பத்தி செய்ய வேண்டும். இந்த 14 நாளில் அமெரிக்காக்குள்ள இஸ்ரேலுக்குள்ள நட்பு நாடுகளில் மின்னல் வேகத்தில் ஆயுதத்தை உற்பத்தி செய்து அதை ஈரானை சுற்றி கொண்டு வர வேண்டும். இதுக்கெல்லாம் தான் 14 நாட்கள் தேவைப்படுது. தொடர்ச்சியாக இந்த லெபனானை இந்த நொடிப்பொழுது தாக்குவது கூட சண்டைக்கு திரும்ப ஈரான் வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தான் செய்கிறாங்க. நேற்று ஈரானில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. அதில் வந்து எல்லாருமே கூச்சலிட்டாங்க. லெபனான் தாக்குவதை ஈரான் வேடிக்கை பார்ப்பது இஸ்லாமுக்கு விரோதமானது என்ற ரீதியில் கோஷமிட்டாங்க. லெபனான் நமது சகோதர நாடு என்று கோஷமிட்டாங்க. இஸ்புல்லா பயங்கரவாதி நமது பெருமை என்று கோஷமிட்டாங்க.
Lubnan daro dare mos, Hezbollah yo dare mos. Lubnan லெபனானுக்காக ஈரான் சண்டை தாக்குதலை தொடர வேண்டும் என்று கோஷமிட்டாங்க. ரொம்ப நாள் இந்த மக்களுடைய கூச்சலை ஈரான் அரசு பார்க்காது. ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் சண்டைக்கு வர வேண்டும் என்று இஸ்ரேல் விரும்புகிறது. ஆனால் சண்டை நிறுத்தத்துக்கு அப்புறம் ஈரான் தரப்பிலிருந்து எந்தவித ஏவுகணை, ராக்கெட், ட்ரோன் வரல. ஆனால் இது லெபனானை தாக்குவதை வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்று தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. ஈரானே சண்டையை ஆரம்பிக்கிட்டோம் இஸ்ரேல் விரும்புகிறாங்க. மொசாத் முகவர்கள் அங்கே இருந்து மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் என்று அதற்கான வேலையை செய்கிறாங்க. ஆயுதங்களை மின்னல் வேகத்தில் உற்பத்தி செய்கிறார்கள். இதற்கெல்லாம் தான் இந்த நாட்கள் வரும். நிச்சயமாக ஈரான் நான் பார்த்த வரைக்கும் இந்த சமாதானத்துக்கு முழுமையாக உடன்படாது. இந்த பாகிஸ்தானில் நடக்கின்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடியும். இதுக்கு முன்னால் 2 பேச்சுவார்த்தை நடக்கும்போது பேச்சுவார்த்தை நடக்க ஈரானை அடித்தாங்க. இந்த தடவையும் அதை போல ஒரு சூழல் உருவாகலாம். ட்ரம்ப் பேசியதை வச்சு பார்க்கும்போது கெட்ட வார்த்தை சொல்லி பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது. வெள்ளை மாளிகை தொடர்பு அதிகாரி அந்த ஈரானுடைய 10 நிபந்தனையை குப்பை தொட்டியில் தூக்கி போட்டோன்னு சொன்னது. ட்ரம்ப் இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை திறப்பதற்கு பணம் வாங்குவது ட்ரம்ப்பே பதிவு பண்ணார். பணம் கேட்பது முழுமையாக திறக்காது, தவறு என்று குறிப்பிட்டது. நமது இராணுவம் ஓய்வெடுக்கிறது, மாபெரும் இராணுவம், ஆயுதங்கள் பெரிய அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது என்று ட்ரம்ப் சொன்னதெல்லாமே நிச்சயமாக போருக்கு தான் இவர்கள் அமெரிக்கா பிரம்மாண்ட போருக்கு செல்வாங்க சொல்ல தெரிய வருகிறது. அந்த இதிலேயே ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார், வருகின்ற போர் இதுவரைக்கும் நடந்த போர்களை விட மிக வலிமையானதாக, மிக வீரியமானதாக தாக்குதல் இருக்குன்னு குறிப்பிட்டிருந்தார். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் தான் முடியும். நிச்சயமாக அடிப்பார்கள். ஏன்னா அமெரிக்கா சொல்கிற 15 அம்ச திட்டத்தை ஒன்றை கூட ஈரான் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஈரான் சொல்கிற 10 அம்ச கோரிக்கையில் ஒன்றை கூட அமெரிக்கா ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி பார்க்கும்போது இரண்டு துருவங்கள் இருக்காங்க. பாகிஸ்தான் என்ன பண்ணாலுமே சில நாட்களுக்கு மட்டுமே சண்டை நிறுத்தத்துக்கு அது உதவும். திரும்ப சண்டை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் தான் உள்ளது. ஒருவேளை மக்கள் போராட்டம் ஆரம்பித்தால் சண்டை அவசியம் அல்ல, மக்களுக்கு ஆதரவாக தாக்குதல் நடத்துவாங்க எதிர்த்தரப்ப. இல்லாவிட்டால் இராணுவ ரீதியாக ஒரு கை பார்ப்பார்கள் ஈரானை என்றே தோன்றுகிறது. உலகம் முழுவதும் இந்த பயங்கரவாதம், இஸ்லாமிய பயங்கரவாத காரியங்கள் உலகம் முழுவதும் நடந்தாலும் இந்தியாவில் அமைதியாக இருக்குது. 2 செய்திகளை சொல்லிட்டு இதை முடிச்சுக்கிறேன். டெல்லியில் அலிகர் முஸ்லீம் பல்கலைக்கழகம் சில நாட்களுக்கு முன்பாக கும்பல் சண்டை நடந்தது. 2 தரப்புமே முஸ்லீம் தரப்பு தான். அந்த சண்டையில் துப்பாக்கி சூடு நடந்தது என்ற தகவலின் அடிப்படையில் அந்த அலிகர் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தில் சர் ஜியாவுதீன் மாணவர் விடுதியில் இப்பொழுது இது கடைசி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் கிடைச்ச தகவல் நான் பேசுகிறதுக்கு, சோதனை இட்டதில் 4 வகையான துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் 11 தோட்டா கிடைச்சிருக்கு. அது 4 வகை துப்பாக்கியில் போடக்கூடியது கைப்பற்றியிருக்கிறாங்க. 100 ரூபாய் கள்ள நோட்டுகள் 6 கைப்பற்றியிருக்கிறாங்க. இந்த சண்டையில் ஈடுபட்ட சபாஸ் என்பவன் பெயரில் 8 மொபைல் அதற்குரிய இணைப்புகள் கைப்பற்றியிருக்கிறாங்க. ஒரு லேப்டாப் கைப்பற்றியிருக்கிறாங்க. 2 மதிப்பெண் சான்றிதழ் போலியானதை கைப்பற்றியிருக்காங்க. தொடர்ச்சியாக அங்கே வேட்டைகள் போகுது. இப்படி தொடர்ச்சியாக என்ஐஏ இவர்களை வேட்டையாடுவது பயங்கரவாதம் குறைவதற்கான ஒரு முக்கிய காரணம். அதைவிட ஒரு முக்கிய காரணம் சர்வதேச அளவில் இதை பேசியிருக்கிறாங்க, இங்கே தான் தெரிய மாட்டேங்குது. மேற்கு வங்காளம் சட்டமன்ற தேர்தல் 294 தொகுதி இருக்குது. அதில் அதிகபட்சமாக காங்கிரஸ் 78 முஸ்லீம் வேட்பாளரை நிப்பாட்டிக்கிறாங்க. கிட்டத்தட்ட காங்கிரஸ் பாகிஸ்தான் போயிடலாம்னு நினைக்கிறேன். அவனுக்கு இங்கிருந்து செயல்படுறதுக்கு பாகிஸ்தான் போகிறது மிக பொருத்தமாக இருக்கும் காங்கிரஸுக்கு. அதை தாண்டி மம்தா பானர்ஜி கட்சி 47 முஸ்லீம் வேட்பாளரை நிப்பாட்டியிருக்கிறாங்க. இடதுசாரிகள் 26 வேட்பாளரை நிப்பாட்டியிருக்கிறாங்க. பிஜேபி தரப்பிலிருந்து
294 சட்டசபைக்கு ஒரே ஒரு முஸ்லிம் வேட்பாளரை நிறுத்தவில்லை. இது சர்வதேச தலைப்பிலான செய்தி. திட்டமிட்டு இஸ்லாமிய வேட்பாளரை புறக்கணிக்கிறார்கள் என்று சர்வதேச பத்திரிகையாளர்கள் குற்றம் சாட்டுறாங்க. தமிழகத்திலே அதை நான் படித்தேன். நிச்சயமாக பயங்கரவாதங்கள் குறைவதற்கு பாரதிய ஜனதா மிகப்பெரிய காரணம். இந்த NIA மூலமாக பயங்கரவாதிகளை வேட்டையாடுவது, அவர்கள் செயல்பட முடியாமல் முன்கூட்டியே அவர்களை நிர்மூலமாக்குவது, இப்படி சட்டசபையில் வாய்ப்பு கொடுக்காமல் இருப்பது. பொதுவாக அதிக மக்கள் தொகை இருக்காங்க இஸ்லாமியர்கள், அவர்களுக்கேற்ற இஸ்லாமிய வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும், அதுதான் உண்மை. ஆனால் இந்த இஸ்லாமிய வேட்பாளர்கள் அந்த அடித்தட்டு இஸ்லாமிய மக்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபடாமல் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாடு, சமீபத்தில் கூட ஒரு தமிழக MP நினைக்கிறேன் பாகிஸ்தான் ஆதரவாக செய்தியை வெளியிட்டு திரும்ப அழிச்சிருந்தாங்க கண்டனம் தெரிவித்த பிறகு. இவர்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பே கொடுக்கக்கூடாது, நிச்சயமாக பதிவு பண்ணுவேன். இவங்க அடித்தட்டு மக்களின், முஸ்லீம் மக்களின் முன்னேற்றத்துக்கு பாடுபட்டால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். அவர்களுக்கு இன்னும் வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் அவர்கள் மனதளவில் பதவியை பெற்றுக்கொண்டு பாகிஸ்தான் ஆதரவாக செயல்படுவது, பயங்கரவாதத்தை மறைமுகமாக தூண்டுவது, அவர்களுக்கெல்லாம் இந்த பாரதிய ஜனதா செய்வது தான் மிகச்சரியானது. இஸ்ரேலில் கூட இது நடக்கலை, இப்படி செய்ய முடியல. அமெரிக்காவில் கூட இப்படி செய்ய முடியல. இந்தியாவில் தான், மேற்கு வங்கத்தில் தான் 294 இடங்களில் 0 என்ற அளவில் முஸ்லீம் வேட்பாளரை பாரதிய ஜனதா நிறுத்தியிருக்காங்க. நிச்சயமாக உலகம் முழுவதும் இஸ்லாமிய பயங்கரவாதத்தால் பிரச்சனை இருக்கும் நேரத்தில் இந்தியா அமைதி பூங்காவாக திகழ்வதற்கு மோடிஜியும் பாரதிய ஜனதாவும் மிக முக்கிய காரணம். இவைகள் உங்களுக்கு சாட்சியாக அமையும். தொடர்ச்சியாக இந்த ஆட்சி செயல்பட வேண்டும். ஈரானுடனான போர் தவிர்க்க இயலாது என்று சர்வதேச அளவு பத்திரிகையாளர்கள், நேர்மையான பத்திரிகையாளர்கள், இராணுவ ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நன்றிகள்.